அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். அல்லாஹ்வினுடைய பெரிய ரஹ்மத்தினால் நல்ல வேலை கிடைப்பதென்பது ஒரு பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல நிலையில் நம்மை வைத்திருக்கிற அல்லாஹ் இதே நிலையில் நம்மை பயணிக்கச் செய்து நல்ல ஹலாலான வருமானங்களை கொடுத்து மரணம் வரை சொந்த தேவைகளுக்கு பிறர்களிடத்தில் கையேந்தாமல் நம்மை பாதுகாப்பானாக. பலர்களும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று, நல்ல நெருக்கடி இல்லாத சூழல்கள் அமைய வேண்டும், தடையில்லாத ரிசுக்குகள் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசையோடு பலர்களும் பல வேலைகளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். காரணம், வேலையின்மை, பொருளாதார நெருக்கடி என்ற சூழல்கள் நிறைந்து கிடக்கும் இந்த காலகட்டத்திலே நல்ல வேலைகள் கிடைக்க வேண்டும் என்று நாம் முயற்சிப்பதோடு அல்லாஹ்விடம் முறையிடவும் நாம் செய்துவிட்டால் நிச்சயமாக நல்ல வேலை இன்ஷா அல்லாஹ் நாடினால் கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி நல்ல வேலைகள் கிடைப்பதற்கான முக்கியமான சில குர்ஆன் ஆயத்துகள், சில அல்லாஹ்வினுடைய பெயர்களை எப்படி, எத்தனை நாட்கள், எந்த நிலையில் ஓத வேண்டும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா நல்ல ஹலாலான வருமானங்களை ஈட்டக்கூடிய நல்ல வேலைகளை பெறக்கூடியவர்களாக, சொந்த தொழில்கள் செய்யக்கூடியவர்களாக அத்துணை நபர்களையும் அல்லாஹு தஆலா எல்லா காலங்களிலும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அதாவது நல்ல வேலைகள் கிடைப்பதற்கு குர்ஆனினுடைய 2 சூறாக்களில் வரக்கூடிய 3 வசனங்களை நாம் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஆரம்பமாக வசனத்தை நான் ஓதி காட்டி விடுகிறேன். சூரத் ஆல இம்ரானிலே 73 மற்றும் 74வது ஆயத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா துமினு இல்லா லிமன் தபிஅ தீனகும் குல் இன்னல் ஹுதா ஹுதல்லாஹி அன் யுதா அஹதும் مثل ما أوتيتم أو يحاجوكم عند ربكم قل إن الفضل بيد الله يؤتيه من يشاء والله واسع عليم يختص برحمته من يشاء والله ذو الفضل العظيم என்ற இந்த வசனத்தையும் அதே போன்று சூரத்துல் கஹ்ஃபிலே வரக்கூடிய 10வது வசனம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பனா ஆதினா மின் லதுன்க ரஹ்மதன் வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்ற இந்த 2 வசனங்களையும், 2 சூறாவிலும் வரக்கூடிய வசனங்களையும் ஒருவர் 21 நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கும் பிறகு 3 முறை ஓதி வர இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக அவருக்கு விரைவாக இதை ஓதி முடிவதற்குள் வேலை கிடைக்கும் என்று நிறைய அனுபவ ரீதியான இமாம்களின் கருத்துக்களை நாம் இங்கு தெளிவாக பதிவு செய்கிறோம். இந்த 21 நாட்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய இந்த வசனங்களுக்கு முன்பும் பின்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீது ஸலவாத் ஓத வேண்டும் என்ற நிபந்தனையும் இருக்கிறது. அது ஒற்றைப்படையாக 3, 5, 7 என்பதாக ஒற்றைப்படையாக முன்பும் பின்பும் ஸலவாத்துகளை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். 21 நாட்கள் ஒவ்வொரு ஃபரலான தொழுகைக்கும் பிறகு 3 முறை இந்த 3 வசனங்களை முன்பும் பின்பும் ஒற்றைப்படையாக ஸலவாத்துகளை ஓதி நாம் ஓத வேண்டும். அதே நேரத்திலே யா மலிக்கு யா அல்லாஹ், யா வஹாபு யா அல்லாஹ், யா ஷகூரு யா அல்லாஹ் என்ற இந்த திக்ருகளை நம்மால் முடிந்தவரை ஓத வேண்டும். குறிப்பாக யா ஷகூரு யா அல்லாஹ் என்ற திக்ரை 51 முறை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து ஓதி வர நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் நல்ல விதத்திலே ஹலாலான வருமானங்களை நிரப்பமாக தரக்கூடிய நல்ல வேலையை அல்லாஹு தாலா தருவான். அல்லாஹ் நல்ல வேலைகளை தருவானாக, சொந்த தொழில்களை தருவானாக, ஹலாலான வருமானங்களை தருவானாக, பிறர்களுக்கு கொடுத்து உதவி வாழக்கூடிய நல்ல நிலையில் அல்லாஹு தாலா நம்மை வைப்பானாக. ஹராம்களை விட்டும் பாதுகாத்து மரணம் வரை சொந்த தேவைகளை நம்மின் செல்வங்களை கொண்டே, நம்மின் ஆரோக்கியத்தை கொண்டே உழைத்து சம்பாதித்து செலவழிக்கக்கூடிய நல்ல நசீபை தந்து பிறர்களிடத்தில் கையேந்துவதை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்மின் சந்ததிகள் அத்துணை நபர்களையும் அத்துணை மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.